ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரட்சிப்பில் தேவன் நம்மை எப்படி தெரிந்தெடுத்தார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிதாவானவர் தெரிந்தெடுத்தார், குமாரனானவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். இதனால் நம்ம அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். குறிப்பாக இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அல்லது தெரிந்தெடுத்து கொள்ளப்படுதல் இதை குறித்து பேசும்பொழுது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ நம்ம யாருக்குமே சுவிசேஷம் சொல்ல வேண்டாமா? குறிப்பாக வில்லியம் கேரி அவர்கள் இந்தியாவிற்கு வரும்பொழுது அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இந்தியாவை குறித்த ஒரு பாரம் எனக்கு இருக்குது, நான் இந்தியாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மீட்டிங்கில் இருந்த அந்த மக்கள், இந்த எலெக்ஷன்லாம் ரொம்ப படித்தவங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஒருத்தனை தேவன் ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னா அது இந்தியாவில் இருக்க ஒருத்தனை வச்சு செஞ்சுப்பார், நீ ஒன்றும் இங்கேருந்து அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தவறான புரிதல். ஆனால் இதையும் தாண்டி தான் வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்தார். வந்தது நிமித்தமாக வேதாகம மொழிபெயர்ப்புகள் அவர் செய்த பணி, இன்னும் சதி என்கிற காரியத்தை ஒழித்து கட்டக்கூடிய அந்த காரியத்தில் செய்த அவருடைய பணி மிகவும் குறிப்பிடத்தக்கது. சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு முறை போய் அவங்க சொல்லும் பொழுது, சார்லஸ் ஸ்பர்ஜன், நீங்கள் இந்த தேவன் மக்களை பூமியின் கடையாந்தரங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒரு சுவிசேஷகன் அப்படின்னாரு. அதாவது நான் விசுவாசிக்கிறதுனால யாரை ரட்சிக்கணுமோ அவங்கள தேவன் ரட்சித்துப்பார், அது என் வேலை இல்லை அப்படிங்கிறது இல்லை. வேதம் என்னை சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுகிறது, அதனால் நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், என் மேல் விழுந்த கடமை, அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் கிவ்ஸ் மோர் கான்ஃபிடன்ஸ். என்ன, இப்போ ஒருத்தர் சுவிசேஷனை சொல்லும்போது தேவன் இவனை தெரிந்து கொண்டனால தான் நான் இப்போ வந்து சுவிசேஷம் சொல்கிறேன் அப்படின்னு அந்த விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அது இன்னும் எனக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்கறது. அப்படி தான் நம்ம மனதில் இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் இப்படி பாருங்களேன், தேவன் தெரிந்து கொண்ட நபர்கள், ஆனால் இன்னும் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். என்னுடைய வேலை இவர்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பது, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தேவனுடைய புண்ணியத்தை தெரியாமல் போவது எப்படி அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். இது ஒரு மிக முக்கியமான காரியம். ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் அப்படின்னு எடுத்த உடனே நம்மளுடைய பெர்செப்ஷனில் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பு. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. தேவனுடைய அன்பின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன். தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? நான் எல்லாம் செஞ்சு அதனால் என்னை தேவன் தெரிந்து கொள்ளலை, நான் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போதே என்னை தெரிந்து கொண்டார். ஒரே ஒரு காரணம், என்னை அவர் நேசித்தார். இதுதான் முக்கியம். இது உங்களுக்கு புரியணும். என்னை எவ்வளவாக தேவன் நேசித்திருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவன் இப்படி சொல்கிறார், தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பேசிக்காக இது சீஷர்களை பற்றி சொல்லுது. இந்த சீஷர்கள் மேலே அன்பு வைத்து அவர்களை செலக்ட் பண்ணார். ஆனால் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஏகப்பட்ட என்ன சொல்கிறது டிஸப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. அவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் குறித்து பேசும்போது கூட இவன் சொத்தை பங்கு போடுறதை பற்றி பேசினான். அதாவது வலது பக்கத்தில் யார் இருக்கணும், இடது பக்கத்தில் யார் இருக்கணும், நமக்குள்ளே யார் பெரியவன், இன்னும் சொல்லப்போனால் மறுதளிக்கவும் தயாராக இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அதாவது எப்போ செலக்ட் பண்ணும்போது எவ்வளோ அன்பு வச்சாரோ அவ்வளோ டிஸப்பாயின்மெண்ட் அவங்க பண்ணினாலும் ஒன்றே ஒன்று மாறலை, அவருடைய அன்பு மாறலை. இந்த விஷயந்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே இது யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ நான் தெரிந்து கொண்டு அவர்கள் மேலே அன்பு வைத்தேன். எவ்வளோ நாள் அன்பு வைச்சேன்னா முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தேன். இதே எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு இருக்குது. ஆனால் அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன் லவ் ஹி ப்ரீடிஸ்டைன்ட் அஸ், அதாவது அன்பு மிகுதியில் என்னை தெரிந்தெடுத்தாரம்மா. அப்போ என் மேலே வச்ச அன்புனால, ரொம்ப எளிதாக சொல்லணும்னா உங்களுக்கு புரியறக்காக சொல்கிறேன், ஏண்டா மாப்பிள்ளை உனக்கு அந்த பிள்ளையை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், தெரில மாப்பிள்ளை ஏதோ எனக்கு பிடிக்குது அப்படிமா. அந்த அன்பில் ஏண்டா இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னா, ஏன்னா லவ் பண்ணிட்டேனே. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உபாகமம் 7:7 இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், லவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதே தான் இந்த எலெக்ஷனுங்கிற கான்செப்ட் நமக்கு எது அதிகமாக நம்ம மனசில் ஆழமாக பதிய வைக்கணும்னா, எதுவுமே நான் செய்யாத போது
இன்னும் சொல்லப்போனால் அன்பு கூறுவதற்கு ஏதுவே இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் என் மீது அன்பு கூர்ந்தாரே. இப்போ நீங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு வந்த உடனே உங்கள் அப்பா வந்து என் பிள்ளை என்னம்மா படித்து பாஸ் பண்ணா தெரியுமா, இவனை நினச்சி நான் பெருமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்தினா எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ எப்போ பாராட்டு விழா நடத்தினார்? நீங்கள் படித்து ஜெயிச்சு நல்ல வேலைக்கு வந்ததுனால. இதே இது நீங்கள் படிக்காமல் ஒரு பொறுக்கியானா செஞ்சுருப்பாரா? செஞ்சுருக்க மாட்டார். ஆனால் இந்த தேவன் நான் படிப்பனா தெரியாது, நான் நல்லவனா இருப்பனா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே என் மீது அன்பு கூர்ந்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே எவ்வளோ பொறுக்கித்தனமாக சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட உங்கள் மனசில் எத்தனை முறை ரொம்ப கேவலமான சிந்தனைகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன? இதெல்லாம் நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னவே அவருக்கு தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரியும். நீ இப்படிலாம் இருப்பன்னு தெரிஞ்சும் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தார் பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய அன்பு. இந்த அன்பை தான் நம்ம உணர்ந்து கொண்டோமா? லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு இடத்துல குறிப்பாக என்ன சொல்லப்போனால் ஒரு கட்டடம் ஏதோ விழுந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அப்போ அது ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். லூக்கா 13வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அந்த கட்டடம் விழுந்து அங்கே பேர் செத்துட்டாங்க, ஆனால் நிறைய பேர் சாகலை. இப்போ பாவியாக இருந்தனால அவன் செத்துட்டான், இவன் நல்லவனாக இருந்ததுனால சாகலை நினைக்கிறியா? இல்லை, இவன் மேலே தேவனுடைய இரக்கம். இன்னும் சொல்லப்போனால் அந்த லூக்கா 13:4வது வசனமே சொல்லும் பொழுது, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. 18 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் எருசலேமில் குடியிருக்கிறவ யாரும் சாகலை. அதனால் இவங்கெல்லாம் நல்லவங்க, அவங்கெல்லாம் மோசம் நினைக்கிறேன் இல்லை. பேசிக்காக என்ன அப்படின்னா, இவர்கள் மேல் தேவனுடைய இரக்கம் பாராட்டப்பட்டது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால, இல்லை நான் ரட்சிக்கப்பட்டதுனால, நான் நல்லவேங்கிறதுனால ரட்சிக்கப்படலை, இல்லை ரட்சிக்கப்படாத ஒருத்தன் கெட்டவேங்கிறதுனால ரட்சிக்கப்படாமல் இல்லை. எனக்கு காரணமே தெரியாது சார், அவர் என் மேலே அன்பு கூர்ந்து இரக்கம் பாராட்டினதுனாலே நான் பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறேன், அவன் பாதாளத்தை நோக்கி பயணிக்கிறான். அப்போ இங்கே காரணம் என்ன? என்னை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத விட என் மீது அவர் எவ்வளவாய் அன்பு வைத்தார் அப்படிங்கிறத தான் நீங்கள் நானும் யோசிச்சு பார்க்கணும். தட் லவ் ஷுட் டிரைவ் யூ டு கோ நியர் மோர் ஆஃப் காட். அந்த அன்பு நம்மளை இன்னும் தேவனை நோக்கி நெருக்கி ஏவணும். அதை ஒரு சில வார்த்தைகள் இப்படி சொல்லலாம் பாருங்களேன். இஃப் காட் ஹேஸ் நாட் லவ்ட் மீ, ஐ கேனாட் லவ் ஹிம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், தேவன் என் மீது முதலில் அன்பு கூறாமல் இருந்தால் என்னால் தேவனை அன்பு கூற முடியாது. தேவன் என்னை முதலாவது தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் நான் தேவனை தேர்ந்தெடுத்திருக்க முடியாது. தேவன் என்னை முதலாவது தேடாமல் இருந்தால் நான் தேவனை தேடியிருக்க மாட்டேன். என்னை தேவன் முன்னதாக அழைக்காமல் இருந்தால் நான் தேவனை அழைத்திருக்க மாட்டேன். தேவன் பரலோகத்தை மொத்த பரலோகத்தை வைத்து என்னுடைய இருதயத்தை அசைக்காமல் இருந்தால் நான் தேவனிடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். நான் தேவனை நோக்கி ஓடவில்லை, தேவன் என்னை நோக்கி விடு வந்தார். இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். சார்லஸ் ஸ்பர்ஜன் இதை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், நல்ல வேளை இந்த தேவன் நான் பிறக்கிறதுக்கு முன்னே என்னை தெரிந்தெடுத்துட்டாரு. ஏன்னா நான் பிறந்ததுக்கப்புறம் என்னை தெரிந்தெடுக்கவான்னு யோசிச்சாருன்னா தெரிந்தெடுக்கிறதுக்கான ஒரு வேலிட் ரீசன் கூட இல்லை, என்னை வேணான்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறார். சரி, சார்லஸ் ஸ்பர்ஜன் ஜானத்தான் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற தேவ மனிதன் சொல்லும் பொழுது, எனக்கு முதல்ல இந்த ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டாருங்கிற அந்த சத்தியம் கொஞ்சம் எனக்கு பயத்தை கொடுத்தது. ஆனால் போக போக என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய அந்த ஏகாதிபத்தியம், அந்த இறையாண்மை என்னை ரொம்ப மலைக்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். மார்ட்டின் லூதர் சீர்திருத்தவாதி, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மார்ட்டின் லூதர் சொல்லும்போது சொல்கிறாரு, இதை பார்க்கும் பொழுது அவருடைய ஆடாக என்ன அவர் சூஸ் பண்ணிட்டாருங்க பார்க்குறத போது அதில் இருக்கிற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மார்ட்டின் லூதர் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கான, இல்லை நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கான ஒரே ஒரு காரணம், தேவன் உங்களை நேசிக்கிறார். பல முறை நம்ம யோசிப்போம், இந்த ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இதுக்கு இன்னும் பதில் வரல, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரோ இல்லையோ, இல்லை இதை கேட்டுகிட்டே இருக்கிறேன், இந்த வியாதிக்காக இல்லை இந்த போராட்டத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாரா, என்னை நேசிக்கிறாரா எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்களா? ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவரா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா, உங்களை தான் அவர் அதிகம் நேசிக்கிறார். அப்படி நேசித்ததின் விளைவு தான் நீங்கள் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
அந்த கோபுரம் இடிந்து விழுந்து அநேகர் மரித்து போனார்கள். மரித்தவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் என்றும் பிழைத்தவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்றும் இல்லை ஆண்டவரே. மரித்தவர்களிடம் பாராட்டப்படாத அந்த இரக்கம் பிழைத்தவர்கள் மேலே நீர் காட்டினீர். உம்முடைய இரக்கத்தினாலே அவர்கள் பிழைத்தார்கள். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிப்படையாமல் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தை எதிர்நோக்கி நாங்கள் வாழுவதற்கு காரணம் நீர் எங்கள் மீது காட்டின அன்பு ஆண்டவரே. இந்த அன்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இந்த அன்புக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ உதவி செய்யுங்க. இந்த அன்பை உணர்ந்தவர்களாக வாழ உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவன் எவ்வளவாய் அன்பு பாராட்டியிருக்கிறார் என்பதை உணரத்தக்க ஆவியானவரே உள்ளத்தில் நீங்கள் உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி, இந்த அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.